சென்னை பள்ளிக்கரணை பாலாஜி நகரில் உள்ள குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ அருகில் உள்ள வாகன நிறுத்தும் இடத்திற்கும் பரவியதால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆதாம். வணக்கம் ஆதாம், உங்களிடம் இருக்கும் தகவல் பகிர்ந்து கொள்கிறேன். வணக்கம். சென்னை பள்ளிக்கரணை பாலாஜி நகர் பகுதியில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் இன்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த பயங்கர தீ விபத்து காரணமாக இந்த பகுதி முழுவதும் தற்போது கருமேகம் சூழ்ந்துள்ளது. சென்னை மாநகராட்சி 14 மண்டல அதிகாரிகள் விதிகளை மீறியதாக அபராதம் விதிக்கப்பட்ட வாகனங்கள் மற்றும் நகரின் பல்வேறு இடங்களில் சிறப்பாக கிடந்த வாகனங்களை பறிமுதல் செய்து இந்த குப்பை கிடங்கு பகுதியில் நிறுத்தி வைக்கின்றனர். இந்த நிலையில் இந்த வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட பகுதியில் எதிர்பாராதமாக தீ பற்றியது. இந்த தீ விபத்து மலவலான பரவி தொடர்ந்துவிட்டு எரிய தொடங்கியது. இதில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 50க்கும் மேற்பட்ட கார்கள் முற்றிலும் தீயில் கருகி சாம்பலாகின. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தீ அணைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மாநகராட்சி அதிகாரிகள் சம்பவ இடத்தில் நேரில் வந்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளிக்கரணை வேலைச்சேரி பிரதான சாலையில் எப்பொழுதுமே நேரத்தில் மக்கள் நடமாட்டம் வாகனங்கள் போக்குவரத்து பரபரப்பாக காணப்படும் தற்போது இந்த பகுதியில் தீ விபத்தானது தொடர்ந்து வருகிறது. தற்போது ஏற்பட்டுள்ள இந்த தீ விபத்து காரணமாக அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குப்பை கிடங்கில் மற்றும் வாகனங்கள் எரிந்து காற்றில் கலந்து கரும்புகை அப்பகுதி முழுவதும் சூழ்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகளும் கடும் கண்ணீர் மற்றும் சுவாச கலரில் ஏற்பட்டு அவதிகளாகி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.